இந்து பக்தர்கள் மேல கை வச்சா மினிஸ்டரா மட்டும் இல்ல, எம்எல்ஏவா இருந்தாலும் அண்ணாமலையன்னு தூக்கிடுவாரு. யார சொல்றாரு? சேகர் பாபுவையும் ரகுபதியும் தான் சொல்றாரு. மகிழ்ச்சிங்க. இந்து பக்தர்கள் மேல கை வச்சா கண்டிப்பா தூக்கணும், தூக்கிடலாம். சரி, ஓகேனா அந்த ஊர்ல இருக்கிற இந்து பக்தர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றது என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க மாமா மச்சானாதான் பழகிட்டு இருக்கிறோம். அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னா எங்க வீட்டுக்கு கறி வரும், எங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னா அவங்க வீட்டுக்கு பொங்கல் போகும். இங்க இந்த பொங்கலும் கறியும் மட்டும் மாமா மச்சான் கிடையாது, நாங்களே மாமா மச்சானாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது அந்த ஊர்லயே இருக்கிற இந்து பக்தர்கள்னு. இங்க 25 வருஷம் அது இங்க ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 25 வருஷமா இருக்கு. முகமதிய தெருவுல தான் வீடு இருக்கிறதே முகமதிய தெருவுல தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே எங்களுக்கு தெரியல. ஏன் ஆனா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. நம்மெல்லாம் வசதி வந்தாலும் வேண்டுதல் இருந்தாலும் மட்டும்தான் கோவிலுக்கு போவோம். நம்மெல்லாம் போறோம், சாமி கும்பிடுறோம், வந்துடுறோம், இவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதுவும் திருப்பரங்குன்ற கோவில் ரொம்ப அருமையான கோவில், பார்க்கவும் அழகா இருக்கும். நிறைய பேர் சொல்லி இருக்காங்க குகைக்குள்ள போறதுப்பெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. மிகச்சிறந்த நல்ல பக்தர்களுக்கு அந்த கோவில் என்னைக்குமே அற்புதமான இடமா தானே இருந்திருக்குது. ஒரு வேலை வச்சுக்கங்கண்ணே, நம்ம முருகனே அங்க இருந்தாருன்னு நினைச்சுக்கங்களேன். இந்த மக்கள் மாமா மச்சானா பழகிறத பார்த்துட்டு சிக்கந்தர் பாய் இருந்தா இருந்துட்டு போறாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல, நமக்கு மக்களின் மகிழ்ச்சி தாங்க முக்கியம். அப்படிதான் முருகனே சொல்லுவாரு. ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறத பாக்குறதுக்குதான் சாமியே இருக்காரு. நம்ம ஏன்னா அந்த சாமி பேரை சொல்லி சண்டையை முட்டி விடணும்? அண்ணா, இந்த நீங்க கூட்டிட்டு போன பக்தர்களை எல்லாம் விட்டுருங்க. உண்மையா சாமி கும்பிடுறதுக்காக அந்த கோவிலுக்கு போன பக்தர்கள் கிட்ட கேளுங்க. பக்தர்களே, பக்கத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட கருத்து என்னன்னு கேளுங்க. ஒரு வார்த்தை. ஆடு அறுப்பாங்க, சேவல் அறுப்பாங்க, போவாங்க கொள்வாங்க, ஊர் மக்கள் தான் சாப்பிடுவாங்க கொள்வாங்க. சகல பேருக்கு தெரியும், கீழே இருக்கணும் தெரியும், ஜாமான் கொண்டு வருவாங்க, எல்லாம் தெரியும். அப்பா பெரியவங்க மாண்டோம், என்னை பார்த்தாலும் மாமாண்டுவாங்க, மாங்க மச்சான அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கும். எங்களுக்குள்ள இது வரைக்கும் பிழைவு இல்லை. ஐயா காலத்துல இருந்து ஐயா அப்பா காலத்து வரைக்கும் இது வரைக்கும் மாமச்சான வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு இது வரைக்கும் யாருமே தள்ளி நின்று சொல்றது இல்லை. நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். 700 வருஷமா இல்லாத ஒரு பிரச்சனை பொசுக்குன்னு ஒரு 100 வருஷத்துக்குள்ள, அதுவும் இப்போ இந்த அளவுக்கு பீக்ல வர்றதுக்கு என்னென்ன அர்த்தம்? சாமிய காப்பாத்தியே ஆகணும்னு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இது சாமி அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல இருக்கு. சாமி நம்மளை காப்பாத்துவாருன்னு, சாமிக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. முருகன் தமிழ் கடவுள், நம்ம முப்பாட்டன் குறிஞ்சி நில தலைவன் முருகன். நான் கூட முருகனோட வரலாற்றை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் படிச்சது இல்லைன்னு. ஆனா வேல்பாரிய படிச்சதுக்கு அப்புறம் அதுல வர முருகன் வள்ளிய பார்த்து இவ்வளவு அன்புடைய முருகன் அப்படின்னு ஒரு ஆட்டை ஆடி போயிட்டேன்னு. அதுவும் அந்த ஏழிலைப்பாலை கிட்ட வள்ளிய போய் நிக்க வச்சு அடுத்த நாள் அங்க போய் பார்த்தா பூவெல்லாம் மலர்ந்து நிக்கிறத பாக்குறப்ப அப்படி இருந்துச்சுன்னு. ஒரு மரத்தை எப்படி பூக்க வைக்கணும்னு முருகனுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு. அப்புறம் முருகனுக்கு சோம பூண்டு ஒண்ணு கிடைக்கும்னு அந்த காலத்துல அதுக்காக அந்த அளவுக்கு தவம் இருந்திருக்காங்கன்னு. ஆடா, அந்த சோமபானத்துக்காக சேரன் ஒருத்த போரே புரிஞ்சுட்டு போயிருக்கானுங்கன்னு. அப்பேற்பட்ட சோம பூண்டவே வேண்டான்னு சொல்லி மக்கள் எவ்வி கையில கொடுத்துட்டு வள்ளிய தேடி வந்திருக்காங்கன்னு. முருகன்னா அன்பு, முருகன்னா காதல், முருகன்னா கணிதம்னு அவ்வளவு இருக்கு முருகன் கிட்ட. அதுவும் கார்த்திகையை பத்தி முருகன் சொல்றதா வெங்கடேசன் சொல்றத கேட்கும் போது அந்த அளவுக்கு வியந்து போயிருக்குன்னு. மேத்தமெட்டிக்ஸ்ல முருகன் அந்த காலத்திலே பட்டையை கிளப்பி இருக்காருன்னு. அப்ப ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த முருகனை கேவலம் நம்ம போய் காப்பாத்தணுங்கிறது முருகனுக்கு அசிங்கம் தானே. முருகன் அன்பானவன எல்லாத்தையும் அரவணைச்சுதான் போவாரு. நீ வேணா போய் கேட்டு பாரு அந்த ஊர் மக்கள் கிட்ட, சும்மா போய் கேட்டு பாருங்க. ஒற்றுமை தான் இருக்கிறோம், ஒற்றுமைதான் இருக்கிறோம். தாய் மகன் தான் ஒண்ணுமா இருக்கிறோம். ஒரு சண்டையோ சச்சரையோ ஒண்ணும் இல்லை. அந்த ஊர்ல பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஊர்ல பெருசா விவசாயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மக்களோட மொத்த வாழ்வாதாரமே நம்ம திருப்பரங்குன்றத்தை நம்பித்தானே இருக்கு. சோ முருகனை வழிபடுறதுக்கு பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு. அங்க வர பக்தர்கள் பண்ற செலவு அங்க இருக்கிற மக்களுக்கு வரவுன்னு. இவ்வளவு ரொம்ப சுமூகமா அழகா போய்கிட்டு இருந்த அந்த மக்களோட வாழ்க்கையில அட சொன்னா நம்ப மாட்டீங்க, இங்க யாருக்குமே அங்க அப்படி ஒரு தர்கா இருக்குன்னே தெரியாது. அந்த தர்காக்கு போறவங்க தனியா போவாங்க, முருகனை பார்க்க போறவங்க அவங்க தனியா போறாங்க. அது போக வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாம் அந்த மலையவே ஆச்சரியமா பார்த்துட்டு போவாங்க. இந்தியா முழுக்க இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டைன்னு. நீங்க மாநில தலைவரா இருக்கிற இந்த மாநிலம்
அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருந்துட்டா அதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? உத்தரப்பிரதேசத்துல சண்டை நடக்கும், பீகார்ல சண்டை நடக்கும், குஜராத்ல சண்டை நடக்கும், ஏன் ராஜஸ்தான்ல சண்டை நடக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்னு நீங்க பெருமையா அங்க போய் பேசலாம்ல. உங்க கட்சி கூட்டத்துல நீங்க இப்படி போய் பேசுனீங்கன்னா அது அவங்க பெருமையை எடுத்துக்குவாங்களா இல்ல வெறுமையை எடுத்துக்குவாங்களா? அவங்க பெருமையை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த கட்சியிலேயே இருங்கண்ணே. நோ 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 நோ, இந்து முஸ்லிம்கள்லாம் ஒன்னா இருக்க கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி நீங்க கேளுங்கண்ணே, நான் பக்தனா இருக்கணுமா இல்ல கட்சிக்காரனா இருக்கணுமான்னு. நீங்க உண்மையாலுமே முருக பக்தனா இருந்தா மக்களுக்காக பேசுங்களேன். கட்சிக்காரன மாதிரி ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நேத்து நீங்க கூட்டிட்டு போன மொத்த கூட்டத்துக்கும் பக்தி இருந்துச்சா வெறி இருந்துச்சா? ஒருவேளை அவங்களுக்கு உண்மையாவே பக்தி இருந்ததுன்னா நேரா முருகனை பார்க்க போய் அங்க பக்தி பரவசத்துல திரும்பி வந்திருப்பாங்கல்ல. 2 கையும் தூக்கி முருகா என்னை காப்பாத்துன்னு சரணாகதி அடையிறது தான் பக்தி. முருகனவே நான் தாண்டா காப்பாத்துவேன் அப்படிங்கிறது என்னன்னு இல்ல அது பக்தியான்னு தெரியல. உங்க கட்சி இந்தியாக்குள்ள எங்க வேணா ஆட்சி நடத்தட்டுமே, அங்க அவங்க எப்படி வேணாலும் ஆட்சி நடத்திக்கிட்டோம். ஆனா இந்தியாவை காப்பாத்துற பொறுப்பு உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு. இந்தியாவை காப்பாத்துறது அப்படின்னா வெறும் அந்த மேப்பையோ இல்ல கொடியவோ இல்ல இந்தியாங்கிற பேரவோ இல்ல. இந்தியா அப்படின்னா இந்தியால இருக்கிற மக்கள் அவங்கள காப்பாத்துறது தான். ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான நல்ல எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டுல இருந்து நாம வாழணும். இந்தியாக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்னா அது மோடிக்கு கூட தெரிய மாட்டேங்குது. மோடிக்கு கிடைக்காத வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்து இஸ்லாமியர்கள்னு பிரியாம ஒன்னா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றதுதான். நாங்கள் இந்தியர்கள், தமிழ் பேசும் தமிழர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள் ஆகிய நாங்கள் இந்தியாவுக்கே உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பீகாரி பையன் ஹெச் ராஜா இருக்கான்ல, அவனுக்கு இம்பிட்டுதான் அறிவு. இந்த பீகாரி பையன் பாண்டேக்கு அப்படிதான் அறிவு. என்ன தெரியுமாண்ணே, அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இப்படி சண்டை மூட்டிக்கிட்டு இருந்தாதான் அவங்களுக்கு காசு. ஏன்னா அவங்க 2 பேரும் உயர் சாதிகன்னு, நம்ம எல்லாம் சூத்திர பயலுகள். என்ன நீயும் நானும் படிச்சதே வெள்ளக்காரன் போட்டு போன பிச்சனை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதையும் தாண்டி தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இந்த மாநிலம் எந்த மத வெறிக்கும் ஆளாகாத மாநிலம். இன்னொரு விஷயம் தெரியுமான்னு, ஒட்டுமொத்த இந்தியர்கள்லயே அதிக ஜிஎஸ்டி கட்டுற இந்தியன் யாருன்னு தெரியுமான்னு? அவன் பேரு தான் தமிழன். அந்த பேர்ல தான் நீங்க நானு எல்லாரும் வரோம். நம்ம குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு 1800 ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு வரோம். எப்படி தெரியுமான்னு, அண்ணன் முன்னால போய் கிரீம் பண்ணு வாங்கினா 18%. அங்க இருந்து அப்படியே கிளம்பி போய் நம்ம HMRல பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம்னா அதுக்கு 5%. அங்க இருந்து அப்படியே போய் மால்ல சினிமா பார்க்க போனோம்னா அங்க 18%. அது போக நம்ம சம்பாதிச்சு டாக்ஸ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கார் வாங்குவோம்ல, 28% ஜிஎஸ்டின்னு. இந்தியாவிலேயே அதிகமான கார் ஓடிட்டு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதிகமான 2 வீலர் ஓடிட்டு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த திருப்பரங்குன்றத்துல மக்கள் பேசினாங்கல்ல, நாங்க மாமா மச்சானா தான் பழகிட்டு இருக்கோம்னு. பக்கத்து வீடு ஏத்து வீடுன்னு இருப்பாங்களே, நம்ம எப்படி ஒரு விசேஷம் வச்சு அடுத்தவங்களுக்கு சொல்றோம், அந்த மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. நாங்களும் போய் மலையில போய் சாப்பிட்டு இருக்கோம், வச்சிருக்கோம். எந்த இதுவும் இல்ல, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் மாமே மச்சனே இந்த மாதிரிதான் பழகிக்கிட்டு இருக்காங்க. அவன் வீட்டு ஃபங்க்ஷன்னா என் வீட்டுக்கு பிரியாணி வரும், என் வீட்டு ஃபங்க்ஷன்னா அவன் வீட்டுக்கு இட்லியும் கறி குழம்பும் போகும். இப்படி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுனால மட்டும்தான் இங்க தொழில் நல்லபடியா நடந்து ஒன்றிய அரசுக்கு டாக்ஸா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உத்தரப்பிரதேசல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. அண்ணன், நம்ம முருகன் நமக்கு கடவுள், அதனால முருகன் நம்மளைத்தான் காப்பாற்றணும். இந்த வட இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே சாமியை காப்பாத்த போறேன் அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. சாமியெல்லாம் நம்ம காப்பாத்த வேண்டாம், சாமி நம்மளை காப்பாத்திக்குன்னு. ஏன்னா சக்தி உள்ள தெய்வம் மட்டும் இல்ல முருகன், புத்தி உள்ள தெய்வமும். சூரபத்மனை ஒரே ஒரு வேலை மட்டும் எரிஞ்சு 2ஆ பொழந்தவர் நம் முருகன். தகப்பனுக்கே புத்தி சொன்ன தகப்பன் சுவாமி நம் முருகன். அவ்வளவு ஏன், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அவ்வைக்கே அறிவூட்டிய தமிழ் கடவுள் நம் முருகன். அப்பேற்பட்ட முருகனை கேவலம் நம்ம போய் காப்பாத்துறதுங்கிறது அடுக்குமான முருகனுக்கு. அதனால முருகன் பெருமைய நீங்க பேசுங்கன்னு நாங்களும் கேட்கிறோம். ஒருவேளை தெரியலன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் கேளுங்க, அந்த பெருமைகளை அவங்க சொல்லுவாங்க. நம்மளும் வேற இடத்துல இருந்து அங்க போய் மாமா மச்சானாவே பழகிட்டு போவோம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா புன்னகை தானா வரும். நீங்களும் புன்னகையோட இருங்கண்ணே, எல்லாரும் புன்னகையோட இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.